எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு கும்பகோணம் மகாமக குளத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு பேசுகிறேன். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த மகாமக குளத்தை எப்போதுமே கம்பி போட்டு மூடி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கிற ஒரு நிகழ்ச்சி. கடந்த 2 நாட்கள் முன்பு ஒரு 5 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை என்னென்னா, பாசி படர்ந்த அந்த படிக்கட்டுகளில் கால் வைத்து தவறி விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்ம, அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுங்கள், சுற்றி இருக்கிற கம்பி வேலிகள்லாம் அகற்றிட்டு தனியார்ட்டையாவது இல்லை மாநகராட்சி ஊழியர்களாவது ஒரு பொறுப்புகளை எடுத்து சரியான வகையில் பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் வழி ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட பெரிய குளம் மதுரையில் ஓப்பனாக தான் இருக்குது, பாதுகாப்போடு இருக்குது. பிரயாக்ராஜ் 50 கோடி பேர் வந்துட்டு போகிறாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கங்கே சிறு சிறு விபத்துகள் நடந்தாலும் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, 50 கோடி பேர் வரக்கூடிய இடத்துலையே. அப்போ ஒரு கும்பகோணத்தில் சுற்றுலா பயணிகள் வராங்க, வெளியில் நின்று தான் ஃபோட்டோ எடுக்க முடியுது. யாராவது ஒரு தனியார்ட்டையாவது கொடுத்து ஒரு பகுதியில் ஒரு தனியார், இந்த கீழ்கரை ஒரு தனியார் எடுத்துக்கோங்க, தனியார் நிறுவனம், மேல்கரை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்துக்கோங்க, உங்கள் விளம்பர பதாகைகளை வச்சுக்கோங்க, பராமரிங்க அப்படின்னு சொல்லலாம். மகாமக குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிணறுகள், ஒரு படகு போக்குவரத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த கிணறுகளில் தீர்த்தத்தில் மக்கள் குளிப்பதற்கு எப்படி ராமேஸ்வரத்திலலாம் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஒரு புனிதமான இடத்தை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறோம், பாதுகாப்பு காரணங்களை காட்டி பூட்டி வைக்கிறோம். ஆனால் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களும் பார்க்க முடியல, யாரும் பார்க்க முடியல. மகாமக குளத்தை திருப்பியும் சிறையிலே வச்சுருக்கிறோம். 2028 மகாமகம் வரப்போகுது. ஸோ ஆன்மீக மக்களையோ இல்லை ஆட்சியாளர்களையோ யார் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ உடனடியாக எடுத்து அந்த மகாமக குளத்துடைய கேட்டுகளெல்லாம் திறந்து விட்டுட்டு குளத்தை சுத்தப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுத்து வரக்கூடியவர்கள் அதை பயன்படுத்திக்கக்கூடிய வகையில், சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய வகையில், ஆன்மீக பெருமக்கள் அந்த மகாமக குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிணறுகளுடைய தீர்த்தங்களை உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலான்ற உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம அந்த கோரிக்கைகளை எல்லாருக்கும் வைப்போம், யாராவது ஒருத்தர் செய்யட்டும். நன்றி, வணக்கம்.